யாழிசை யாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். புரட்டாசி மாதம் இது மகாவிஷ்ணுவிற்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வைணவர்கள் உள்ளிட்ட பலரும் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது வழக்கம். புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருக்க முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுவது மிக பெரிய புண்ணிய பலனை தரக்கூடியதாகும். வருடத்தில் புரட்டாசி மற்றும் மார்கழி ஆகிய மாதங்கள் பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதங்களாக கருதப்படுகின்றன. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபட்டால் சனி தோஷம் விலகும். புரட்டாசி சனியில் பெருமாளுக்கு மாவிளக்கு படைத்து வழிபடும் முறையும் நம்முடைய வழக்கத்தில் உள்ளது. புரட்டாசி மாத விரதம் ஏகாதசி விரதத்திற்கு இணையாக சொல்லப்படும் விரத முறையாகும். நவகிரகங்களில் புத்திகாரகனான புதன் பகவானுக்குரிய மாதமாகவும் புரட்டாசி மாதம் கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் கருதப்படுகிறது. முன்னோர் வழிபாட்டிற்குரிய மகாலய பட்சம் துவங்குவது இந்த மாதத்தில்தான். பட்சம் என்பது 15 நாட்கள் கொண்டதாகும். நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று கூடி 15 நாட்கள் நம்முடன் தங்கக்கூடிய காலமே மகாலய பட்ச காலமாகும். மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை வரக்கூடிய காலமாகும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை என்கின்றோம். அதேபோல் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நவராத்திரி வழிபாடும் வரக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தில்தான். புரட்டாசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பூர்வபட்ச பிரதமை திதியில் துவங்கி நவமி திதி வரையிலான 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படும். சிவனுக்குரிய கேதார கௌரி விரதமும் இந்த மாதத்தில்தான் வரும். இப்படி தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவதால் புரட்டாசி மாதம் புண்ணியம் தரும் மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் பெருமாளின் அருள் மட்டுமின்றி குலதெய்வ அருளும் கிடைக்கும். சனி தோஷம் விலகும். புரட்டாசி மாதம் காற்றும் வெயிலும் குறைந்து மழை துவங்கும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பலவிதமான நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது என்பதால் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதோடு இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிட்டால் அது உடலின் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யும் என்பதால் புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லப்படுகின்றது. திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்குவது பெரும் புண்ணியம். இயன்றவர்கள் திருப்பதிக்கே சென்று வேங்கடவனை வணங்கலாம். இல்லையேல் வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள காலசர்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தாரதோஷம் போன்ற பல சர்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் எள் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும். பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோகங்களும் கூடி வரும். புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது. யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும். கேதார கௌரி விரதம், அதாவது சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைந்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதமாகும். லக்ஷ்மி விரதம், அம்மன் விரதம், கௌரி நோன்பு, கௌரி காப்பு நோன்பு என்று பல பெயர்களால் இது அழைக்கப்படுவதுண்டு.
புரட்டாசியில் வரும் தூர்வாஷ்டமி விரதம், ஜேஷ்டா விரதம் ஆகிய இரு விரதங்களும் விநாயக பெருமானுக்கு உரியவையாகும். விரதங்கள் அனுஷ்டிப்பது மூலம் விநாயக பெருமானின் நல்லாசியை பெறலாம். திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கேற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம். மாவு உருண்டை என்பது 7 மலையையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கும். ஒரு வருடம் என்பது 6 ருதுகளாக பிரிக்கப்படுகிறது. வருஷ ருது தனங்களையும் தானங்களையும் அளிக்கக்கூடியது. 6 ருதுக்களில் முக்கியமான ருது புரட்டாதி மாதத்தில்தான் வருகின்றது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம். புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிகம் தரும் என்பது ஐதீகம். ஜேஷ்டா விரதம், மகாலட்சுமி விரதம், தசாவதார விரதம், கதலி கௌரி விரதம், அனந்த விரதம், பிரதமை, நவராத்திரி பிரதமை, ஷஷ்டி, லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம். முடியாதவர்கள் 1வது அல்லது 5வது சனிக்கிழமைகளில் தளியல் போடுவார்கள். பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் செய்வது முக்கியமானதாகும். ஓம் நமோ நாராயணாய. சரி நண்பர்களே, நாமும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்கி நற்பலன்கள் பலவற்றை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.